தற்போது புயல் எங்கே இருக்கிறது, எப்படி கரையை கடக்கப் போகிறது, புயல் கரையை கடக்கும் போது என்னவெல்லாம் நடக்கும், எந்த பகுதியில் சரியாக கடக்கப் போகிறது என்பதையெல்லாம் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு முன்னால் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் நேயர்களுக்கு சொல்லிவிட்டு பிரவீனிடம் நேரடியாக சொல்வோம். அந்த முக்கியமான செய்தி என்றால் தற்போது இந்த புயலின் அளவு எவ்வளவு, எந்த அளவுக்கு பரப்பளவு எவ்வளவு இருக்கும் என்ற தகவல். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு இருக்கும் என்று கூறப்படுகிறது. 100 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பரப்பளவு கரையை கடக்கும்போது அந்த பரப்பளவில் இருக்கும். அதனுடைய விட்டம், அதாவது புயலின் மைய பகுதி மட்டும் சுமார் 50 கிலோமீட்டர் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் உறுதியான சரியான தகவல்கள் தற்போது நம் கைவசங்களை சுமார் 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நேரடியாக தற்போது பிரவீனிடம் சொல்லும். பிரவீன், தற்போது உங்கள் கைவசம் என்ன தகவல்கள் இருக்கிறது? இந்த தகவல்கள் மூலம் நமது நேருக்கு என்ன சொல்ல போறீங்க பிரவீன்? சுந்தரம், இந்த வானிலை நிலவரம் அப்படிங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே உள்ளது. அந்த மாற்றமும் பரபரப்பான ஒரு மாற்றமாக தான் காணப்பட்டு வருகின்றது. முதல்ல நாம் இந்த வானிலை ஆய்வு மையம் தொடர்பான அறிவிப்புகள் அடிப்படையாக வைத்து நாம் கணித்த சில கணிப்புகள் அடிப்படையில் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய மழை தொடர்பான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த தகவலை நான் உங்களுக்கு வழங்க இருக்கேன். நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்பு தான், இந்த சிஸ்டம் தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அமைப்பு தான் வங்கக்கடல் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம அந்த வங்கக்கடலுடைய நிலையில பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலம் அப்படிங்கிறதால இங்க அடர் மேக கூட்டங்கள் கடுமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தெற்கு ஆந்திரா தொடங்கி, அதாவது நெல்லூர் பகுதியிலும் அது தொடங்கி நாகை வரையிலான ஒரு தாக்கம் என்பது அதிகமாக இருக்கு. அதன் மையமாக சென்னை, புதுச்சேரி இது போன்ற மாநிலங்கள், சென்னை போன்ற மாவட்டங்கள், அதே போன்று புதுச்சேரி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இது கடுமையாக இந்த மழை பொழிவை தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இந்த மேகக்கூட்டங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. சரி, இப்போ நாம் அதுக்கு முன்பா இந்த பெஞ்சன் புயல் அப்படிங்கிறது இப்போ எங்க சரியாக இருக்கிறது, அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறத இப்போ கரண்ட் அப்டேட் அடிப்படையில் நாம் இப்போ கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இந்த மையப்புள்ளி தான் பெஞ்சன் புயல். இந்த பெஞ்சன் புயலுடைய நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக இதனுடைய அளவு, சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நாம் அதை அடக்கலாம். ஒரு தோராயமாக இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதாக இந்த பெஞ்சன் புயல் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புயலுடைய மிக முக்கியமான பகுதி அதோடைய மையப்பகுதி, கண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் பகுதி மட்டுமே 50 கிலோமீட்டர் தூரம் வரையிலாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஒட்டுமொத்தமாக இது 100 கிலோமீட்டர் தூரம் வரையிலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது தொடக்கத்தில் இது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இப்போதைய வரைக்கும் இல்லை. அது சற்று நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக பார்க்கலாம். மழை, புயல், காற்று எல்லாமே நமக்கும் இயற்கைக்கும் தேவையான ஒன்றுதான். அது மிதமிஞ்சி போகும்போதுதான் மனிதர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்தும். இந்த புயல் தீவிர புயலாக மாறாது. தீவிர புயல் அப்படிங்கிற போது ஒரு 110 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் காற்று வீசினா அது தீவிர புயல் அப்படின்னு சொல்லலாம். இது தீவிர புயலாக மாற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வானிலை ஆய்வு மையத்தினுடைய தற்போதைய கணிப்பாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த பெஞ்சன் புயல் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க முன்கூட்டியே சொன்னீங்க. அதை நாம வரைபடம் மூலமாக விளக்கலாம். இந்த பெஞ்சன் புயலானது சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில பார்த்தோம் அப்படின்னா சரியாக இந்த பெஞ்சன் புயல் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 105 கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டிருக்கிறது. 105 கிலோமீட்டர் தூரத்துல பெஞ்சன் புயலானது இருக்கின்றது. இது சரியாக ஏற்கனவே கணித்தபடி கரையை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. அதாவது காலையில் நாம இதே லைவ் மேப்போட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடக்கத்தில் இருந்து அதுக்கு பிறகு காலையில ஒரு 7 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைவான வேகத்துல தான் பெஞ்சன் புயல் நகர்ந்து வந்தது. நேரம் செல்ல செல்ல அது நகர்தல் வேகம் என்பது இப்ப 13 கிலோமீட்டராக மாறி இருக்கிறது. இது கணித்தபடியே அது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகின்றது. அப்போ இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப 13 கிலோமீட்டர் வேகத்துல கரை நகர்ந்து வருது அப்படின்னா எப்போ அது கரையை கடக்கலாம்? சில பேர் என்ன வானிலை ஆய்வு என்ன சொல்றாங்க, பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்கலாங்கிறாங்க. சில பேர் 7 மணிக்கு பிறகு கரையை கடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போ அது கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருக்கும் பிரதானமாக இருக்கின்றது. இப்ப நீங்கவே அதுக்கான பதில் நீங்க முன்கூட்டியே சொன்னீங்க. அதாவது 11 to 5 11 மணி முதல் 5 மணிக்குள்ளாக முழுமையாக இது கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றாங்க. ஏன்னா இப்போ கணித்தபடி கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வேகத்துல இது பெஞ்சன் புயலானது நகர்ந்து வருது அப்படின்னா இதுக்காக தாமதமாக கரை கடக்கிறது, அதுக்கு ஏதேனும் பிரத்யேகமாக காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கிறது. வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க, வானிலை ஆர்வலர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது, பெஞ்சன் புயலானது கரையை நோக்கி நகர நகர இப்போ 13 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது கரையை நோக்கி கிட்ட வர 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 அதோடைய வேகம் என்பது 2 கிலோமீட்டராக கூட குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ 13லிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மிக குறைவான வேகத்தில் அது கரையை நோக்கி நகரும் போது அது கரை கடக்கக்கூடிய நேரம் என்பது தாமதமாகலாம். இதுதான் இந்த பெஞ்சன் புயல் தாமதமாவதற்கான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புயல் கரையை கடக்கும் போது எவ்வளவு காற்று வீசும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடக்கும் போது மணிக்கு கிட்டத்தட்ட 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இடையிடையே ஒரு 90 கிலோமீட்டர் வரையிலும் காற்று வீசலாம். இந்த 70 முதல் இந்த 90 கிலோமீட்டர் வேக காற்றுங்கிறது ஒரு அதிகமான காற்று தான். அதனால முக்கியமாக இன்று மாலை 6 மணி முதல், இப்போதிருந்தே பல்வேறு இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் 6 மணி முதல் அடுத்த நாள் காலை 5 மணி வரை மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போதான் அந்த காற்றினுடைய வேகமும் மழையின் வேகமும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போ காற்று பத்தி பேசியாச்சு. காற்று இந்த பெஞ்சன் புயல் எப்போது கரையை கடக்கும் அப்படின்றத பத்தி பேசியாச்சு. அது கரையை கடக்கும் போது காற்று எவ்வளவு வேகமாக இருக்கும், இது எப்போ எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வினா மழை இருக்குமா, புயல் கரையை கடக்கும் போது மழை இருக்குமா அப்படின்னு கேள்விதான். ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, இப்போ பொதுவாக புயல் கரையை கடந்தால், புயலாக அது கரையை கடந்தால் காற்று அதிகமாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். புயல் வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் காற்று குறைவாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கும்போது இது புயலாக தான் கரையை கிடக்கு, புயலாகவே கரையை கிடக்கு அரபிக்கடல் நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில அப்போ மழையின் அளவு குறைவாக இருக்குமான்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா அந்த கேள்விக்கான பதில் என்பது நமக்கு சற்று அதிர்ச்சிகரமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ பெய்துட்டு இருக்க மழை அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றாங்க. இந்த பெஞ்சன் புயல் கரையை நோக்கி நகர நகர இது கரையை நோக்கி நகரக்கூடிய வேகம் குறையலாம், அதே போன்று இந்த நேரமும் கூடுதலாக ஆகலாம். ஆனா காற்றும் மழையும் என்பது எந்தவித மாறுபாடுமே இருக்காது. இது கரையை நோக்கி நகர நகர காற்று அதே போன்று மழை என்பது அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேற்று இரவு முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு, புதுவை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஆனா அந்த மழை பொழிவு விட இன்னும் சற்று அதிகமான மழை பொழிவு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்று மதியத்திலிருந்தோ அல்லது மாலையிலிருந்தோ தொடங்கலாம் அப்படின்றாங்க. அப்ப காற்று மழை என்பது மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய புயலாக இந்த பெஞ்சன் புயலானது இருக்கின்றது அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய நமக்கு அப்டேட் ஆக இருக்கிறது. அப்போ இதனுடைய தாக்கம் என்பது 6 மணி முதல் தொடங்கலாம். சரியாக நீங்க கூறியதுபடியே 11 மணி முதல் 5 மணிக்குள்ளாக முழுமையாக கரையை கடக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இது கரையை கடக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறதும் சரியாக எங்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதுல இப்போ வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்களோ அதே தகவல் தான் இப்போ வரைக்கும் தொடருது. இருந்தாலும் அது கரையை நெருங்க அது கரையை கடக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாறுபட்டாலும் கூட ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. ஒட்டுமொத்தமா சென்னையிலிருந்து புதுச்சேரி இதற்கு இடைப்பட்ட இடங்கள்ல தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை மாற்றம் இருந்தாலும் கூட சரியாக மாமல்லபுரம், மரக்காணம் இடையே கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை மாற்றம் இருந்தாலும் கூட கொஞ்சம் விலகலாம். இப்ப இந்த லைவ் மேப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்ப சென்னை, புதுச்சேரி, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தான் இது கரையை கடக்கும். இது கரையை கடக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது இன்று மாலை அல்லது மாலைக்கு பிறகு தொடங்கலாம் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தான் இந்த பெஞ்சன் புயலானது கரையை கடக்கும்ங்கிறது எந்தவித மாற்றமும் இப்போது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் இந்த புயல் கரையை நெருங்க அதனுடைய டைரக்ஷன், திசை அப்படிங்கிறது மாறுபடலாம். அந்த மாற்றம் பெரிய மாற்றமாகிறது. ஒருவேளை நீங்க மாற்றமா இருந்தா சென்னையை தாண்டி போகுமா, புதுச்சேரி தாண்டி போகுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இது மாறுபட்டாலும் கூட அந்த மாற்றம் என்பது அந்த சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையேதான் இருக்குமே தவிர அதுக்கு தாண்டி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் அனைவருக்கும் இப்போ மழை தொடர்பான தகவல்களை நாம தொடர்ந்து நொடிக்கு நொடி துல்லிய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நோக்கம் அப்படிங்கிறது மக்கள் அச்சமடைய கூடாது, ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நொடிக்கு நொடி நம்ம தகவல்களை அப்டேட்டோட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போதைக்கு 105 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பெஞ்சன் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல அது நகர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப இந்த சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையெல்லாம் இது கரை கடந்து சென்றக்கூடிய நிலை தான் காட்டுது கணிப்புப்படி. அப்போ இன்று மாலை முதலே அது கரை கடக்க தொடங்கும். இப்போ இன்று மாலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை முதலே இது கரை கடக்க தொடங்கும். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அது கரை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை தான் அந்த லைவ் மேப் நமக்கு காட்டுது. இது அரபிக்கடலை அடையும் வரையிலும் புயலாகவே செல்லும் அப்படிங்கிறதால காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த புயல் மழையும் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு தரப்புல சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால மக்கள் அனைவரும் இந்த புயல் கரை கடக்கும் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது.